ஏன் பார்வதி அம்மா பேசுகிற தாய்ந்தியா நாடு எல்லா நீதிமன்றத்தில் கணக்கு 1ஆம் தேதி இவர் உட்கார்ந்து எடுப்பார். ஐயா யார் தப்பு செஞ்சிருந்தால் தண்டனை குடும்பமே தண்டனை கொடுப்பார். நீதிமன்றத்தில் உள்ள கணக்கு உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் கடவுள் போட்டார்ப்பா. நீதிபதி சர்ச்சை ஆண் பெண்ணுமே உலகமே புரிஞ்சிக்கோ, தாய் இந்தியா நாடு முழுவதும் புரிஞ்சிக்கோ, டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லா நீதிமன்றமும் ஒன்றா ஆக்கிடுவார். அரசியல்வாதி பிரித்து போட்டு தப்பிக்கிற கணக்கில் தப்பிக்க வச்சுட்டான். எல்லாம் இந்த கோர்ட் அந்த கோர்ட் அந்த கோர்ட் இந்த கோர்ட் எல்லாம் போட்டு நாசம் பண்ணி கந்தல் கோலமாக அரசியல்வாதி கணக்கு கொடுத்து ஒவ்வொரு ஓட்டு முத்திரைகளை வாங்கி டெல்லியில் சேர பிடிச்சி அவன் உட்கார்ந்து பிரதமராக உட்கார்ந்தவன் பூரா கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுட்டு போயிட்டான். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்காத அளவுக்கு அரசியல்வாதி எல்லா விளையாட்டும் விளையாண்டான். இந்த செம்மத்தில் குடும்பமே தூக்கி உள்ள ஏற்றுவார். இதான் கணக்கு. நீதிமன்றத்தில் தப்பான கையெழுத்து இருந்தால் அந்த கணக்கு நீதிபதி சர்ச்சி ஈஸ்வரன் முடியும். தப்பான கணக்கு நீதிபதி சர்ச்சி ஆணும் பெண்ணும் கையெழுத்து போட்டிருந்தால் தண்டனை கொடுக்கிற கணக்கு அது இவர் தான் கொடுக்க முடியும். இந்த ஒரு மாதம் 30 நாள் டைமில் 1ஆம் தேதி நாளையிலிருந்து அவரே பிரட்டி பார்ப்பார். உள்ள தாய் இந்தியா நாடு முழுவதும் உலகமே பிரட்டி பார்ப்பார். உலகத்தில் உள்ள வெளிநாட்டிலாம் தண்டனை பயங்கரமாக கொடுக்கான் தப்பு செஞ்சதுக்கு. தாய் இந்தியா நாடு முழுவதும் மூளையை யூஸ் பண்ணி உயிர் பலிகளை அடித்து சாப்பிட்டு தப்புக்கு மேலே கணக்குகளை போட்டு தப்பான கணக்கு அரசியல்வாதி வச்சுட்டான். முக்கால் சத்தியம் எல்லா நீதிமன்றத்தில் நாளையிலிருந்து உட்காருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. ஆணும் பெண்ணும் நீதிபதி ஜட்ஜி படித்து வாரிய படிப்பு தக்கன காலையில் உட்கார்ந்து 10:30 டைமில் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணுமே கூண்டில் ஏறி உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்து சட்டப்படி என்ன தண்டனைங்கிற கணக்கு பாக்கிய எழுதுறிய 2 பேருமே ஆணும் பெண்ணும். அந்த கணக்கு தப்பான கணக்கு கீழே கொடுக்குற கணக்கு லாயர். இப்போ லாயரை பூரா முழிச்சு பார்ப்பார். இந்த 1ஆம் தேதியிலிருந்து முழிச்சு பார்ப்பார். ஏண்டா லாயர் எல்லா லாயர் உலகமே கட்டுக்கோ. லாயர் ஒரு வெயில் தாக்கத்தால் உன்னால் தாக்கு பிடிக்க முடியுதா? அப்போ எவ்வளோ பெரிய சேட்டை நீதிமன்றத்தில் நடத்துதான், எவ்வளோ பெரிய சேட்டை வெளியில் எல்லாமே நடத்தி அரசியல்வாதி நடத்துதான். புரியுதா? புரிஞ்சு நடங்க. எல்லாமே ஒரு காகித பேப்பர் செத்த பேய் பேப்பரை வச்சு விளையாடாத விளையாட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இந்த மாதிரி விளையாட்டு. உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் கையெழுத்து போட்டார். கணக்கு நீதி அரசர் கணக்கு போட்டார். இப்போ நீதி அரசர் 1ஆம் தேதியிலிருந்து நீதிமன்றத்தை பூரா பார்ப்பார். விரட்டி பார்க்கல தப்பா இருந்தால் தண்டனை கடவுள் ஒண்ணுதான் கொடுப்பார். புரிஞ்சு நடந்துக்கோ. உலகமே முக்கால் சத்தியம்.